ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சவுத் இந்தியாவில் மோஸ்ட்லி இட்லி தோசை தான் இருக்கும். அதுக்கு சூப்பரான சட்னி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த தாளிப்பு வந்து சட்னி அரைக்கும் போது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தது அது கூட ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பெரிய வெங்காயத்தை 4 கட் பண்ணி நம்ம அதையும் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 தக்காளி அதே மாதிரி 4 கட் பண்ணி நம்ம அதை சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா வதக்க போகிறோம். நல்லா வதக்கினா தான் சட்னி வந்து நல்லா மையாக அரைஞ்சி சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். அடுத்தது இது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். புதினா இல்லைன்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் தரும் இந்த சட்னிக்கு. இந்த சட்னி வந்து மோஸ்ட்லி எல்லாரும் செய்கிற சட்னி தான். ஆனால் கிச்சனுக்கு யாரெல்லாம் ஃப்ரெஷராக இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்தோன்னா சூப்பரான சட்னி ரெடி. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். இன்னொரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு,